ஒரு சின்ன பசங்களுக்கான பாட்டு புக். ஆமா, ஒரு நர்சரி ரைம்ஸ் புக் நம்ம முழு பூமியும் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துச்சின்னு சொன்னா நம்ப முடியுதா? வாங்க, அந்த விசித்திரமான செம்ம காமெடியான கதைய பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கேக்குறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்குல்ல. ஒரு சின்ன பசங்க படிக்கிற புக்கு எப்படி ஒரு பெரிய ஏலியன் ஆர்மிய தோற்கடிக்க முடியும்னு. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு படையெடுப்போட தலையெழுத்தையே மாத்தி எழுதினது ஒரு சாதாரண நர்சரி ரைம்ஸ் புக் தான். அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, இது நிஜமாவே நடந்தது. அதாவது, இந்த கதைப்படி 2040ல நடந்தது. நம்ம மனுஷங்களோட வரலாறுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப அபத்தமான, ஆனா அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமா இருந்திருக்கணும். சரி வாங்க, அந்த கதைக்குள்ள நேரடியா போலாம். ஆனா ஒரு நிமிஷம், இந்த கதைய நாம இப்ப நடக்கிற மாதிரி பார்க்கல. பல 100 வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 25ஆம் நூற்றாண்டுல ஒரு வரலாற்று ஆய்வாளர் இத நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி சொல்றாரு. அவரோட பார்வையில இந்த சம்பவம் எவ்ளோ முக்கியம்னு முதல்ல பாப்போம். சரி, முதல்ல நாம எதிரிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். யாருன்னு பார்த்தா, செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸ். அவங்க கிட்ட டெக்னாலஜி பயங்கரமா இருந்துச்சு, புத்திசாலித்தனம் ஓரளவுக்கு இருந்துச்சு, ஆனா ஞானம் அது துளி கூட இல்ல. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் அவங்க தோல்விக்கு காரணமா இருக்க போகுது. இதோ இவர்தான் அவங்க தலைவர், திங்க் டேங்க். அவரோட அசிஸ்டன்ட் நூடுல் பேசுறது கேட்டிங்களா? ஒவ்வொரு தடவையும் இப்படி ஐஸ் வச்சு புகழ்ந்து பாடினாதான் தலைவருக்கு மூளை வேலை செய்யும், அடுத்த ஆர்டரே போடுவாரு. ஈகோக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது கண்டிப்பா திங்க் டேங்க் தான். இந்த ஸ்லைட பாருங்க, இதுதான் கதையோட மொத்த ரகசியமே. ஒரு பக்கம் திங்க் டேங்க், ஒரு பலூன் மாதிரி மூளை கொண்ட ஆணவமான தலைவர். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, அவரோட அசிஸ்டன்ட் நூடுல். இவர்தான் உண்மையான புத்திசாலி. திங்க் டேங்க் தப்பு மேல தப்பு பண்ணும்போது நூடுல் ரொம்ப மென்மையா அது சரி செய்ய ட்ரை பண்ணுவார். ஆனா அந்த ஈகோ அது கேட்டாத்தானே. அவங்களோட மிஷன் என்ன தெரியுமா? இந்த சின்ன பூமி இருக்கே, இது லஞ்ச் டைம்க்கு முன்னாடி ஒரு கை பார்த்துட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். பாருங்க, அவங்க பார்வையில நம்ம பூமி அவ்வளவுதான். இந்த திமிரே அவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ண போறாங்கன்னு நமக்கு நல்லா காட்டுது. சரி, இப்போதிருந்துதான் உண்மையான காமெடி ட்ராக்கே ஆரம்பமாகுது. இந்த ஏலியன்ஸ் பூமிக்கு வந்து முதல்ல பாக்குற ஒரு சாதாரண பொருள் அவங்கள எப்படியெல்லாம் குழப்ப போகுதுன்னு மட்டும் பாருங்க. அவங்க நேரா வந்து இறங்குற இடம் ஒரு லைப்ரரி. ஆனா அவங்களுக்கு அது ஒரு லைப்ரரின்னு எப்படி தெரியும்? ஆயிரக்கணக்கான புக்ஸ பார்த்துட்டு இது ஏதோ மனுஷங்க சாப்பிடுற தானிய கடங்கு, இல்லனா தலையில மாற்ற தொப்பி விக்கிற கடைன்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. உடனே நம்ம அறிவாளி தலைவர் திங்க் டேங்க் தான் அபாரமான அறிவை யூஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராரு. கையில இருக்கிற அந்த விசித்திரமான பொருள் ஒரு சாண்ட்விச்சாம். ஆமா, பூமியில இருக்கிறவங்க சாப்பிடுற ஒரு முக்கியமான சாப்பாடு ஐட்டம்னு அடிச்சு சொல்றாரு. திங்க் டேங்கோவோட லாஜிக்க பாருங்களேன். ஸ்டெப் 1, இது ஒரு சாப்பாடு, சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. அது ஃபெயில் ஆனதும் ஸ்டெப் 2, ஓ அப்ப இது காதால கேட்கற கருவி போலன்னு சொல்றாரு. அதுவும் ஃபெயில் ஆனதும் ஸ்டெப் 3, சரி இது கண்ணால பாக்குற கருவின்னு ஒரு முடிவுக்கு வராரு. ஒவ்வொரு தடவையும் நூடுல் தான் மெதுவா ஹிண்ட் கொடுத்து அவரை காப்பாத்துறாரு. ஆனா எல்லா கிரெடிட்டையும் தலைவர் தட்டிட்டு போயிடுறாரு. பாவம் சார்ஜென்ட் ஊப் தான் பலிகடா. அந்த சாண்ட்விச்சை சாப்பிட சொல்லி ஆர்டர் போட்டதும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவர் கொடுத்த ரிவ்யூ இதுதான்: செவ்வாய் கிரகத்தை தூசியை விட இது ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். பல தப்பான யூகங்களுக்கு பிறகு ஒரு வழியா அந்த புக்க படிக்க போறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, அவங்க படிக்க போறது அவங்க இனத்தோட அழிவுக்கான முதல் படின்னு. அந்த புக்ல இருக்கிற எழுத்துக்களை பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இதெல்லாம் ஏதோ பயங்கரமான கோட் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கோடை டீகோட் பண்றதுக்காக திங்க் டேங்க் அவங்கள இன்டெலிஜென்ஸ் வைட்டமின் சாப்பிட சொல்றாரு. அப்போதான் ஒரு சாதாரண நர்சரி ரைம்ஸ் புக்க அவங்களால படிக்கவே முடியுது. பாத்துக்கோங்க. அவங்க முதல்ல படிக்கிற ரைம் இதுதான். ஒரு தோட்டத்தை பத்தின ஒரு ரொம்ப அழகான இன்னசென்ட்டான பாட்டு. ஆனா இதுதான் அவங்க சவப்பெட்டிக்கு அடிக்க போற முதல் ஆணியா இருக்க போது. அண்ணா, திங்க் டேங்கோட பயந்த மனசுக்கு இது எப்படி தெரியுது பாருங்க. வெள்ளியும் வெடிகுண்டும் செடியா வளருதான். என்ன ஒரு கற்பனை! அவங்க பார்வையில நம்ம ஆளுங்க விவசாயத்தையும் சுரங்கத்தையும் ஒன்னா சேர்த்து ஏதோ பயங்கரமான வெடிபொருட்களை தயாரிக்கிறாங்க. ரைம்லயே இப்படி பயந்துட்டா எப்படி? அடுத்த ரைம், இது திங்க் டேங்கோட மிச்சம் மீதி இருந்த தைரியத்தையும் காலி பண்ணிடுச்சு. இத கேட்டோன்னே அவரோட பயம் அடுத்த லெவலுக்கு போகுது. ஒரு மாடு நிலா மேல குதிச்சதா? அவ்வளோதான், திங்க் டேங்க் அலற ஆரம்பிச்சிட்டாரு. பூமிவாசிகள் அவங்க மாடுகளுக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜி கத்து கொடுத்துட்டாங்க. லட்சக்கணக்கான மாடுகளை வச்சு ஒரு படையே நம்ம மேல ஏவ போறாங்கன்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, மாடுங்க ராக்கெட்ல வருதா?
கடைசியா அந்த வலிமை மிக்க திங்க் டேங்கையே உடைச்சு நொறுக்குன அந்த ஃபைனல் ரைம் இதுதான். ஒரு முட்டை. ஆமாங்க, ஒரு சாதாரண முட்டை எப்படி ஒரு முழு படையெடுப்பையும் நிறுத்துச்சுன்னு இந்த கடைசி பகுதியில நம்ம பார்க்கலாம். ஹம்டி டம்டியோட படத்தை பார்த்ததும் திங்க் டேங்குக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. அந்த முட்டை மாதிரி இருக்கிற தலை அவரை மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. பூமிவாசிகள் அவரை போட்டோ எடுத்துட்டாங்க, அவரை கொல்லதான் வராங்கன்னு பயந்து அலறாரு. பாருங்க, அவரோட ஈகோவே அவருக்கு எதிரியா மாறிடுச்சு. அவ்ளோதான், கதை முடிஞ்சுது. பயந்து போன திங்க் டேங்க் உடனே பூமியை விட்டு வெளியேற ஆர்டர் போடுறாரு. அது மட்டும் இல்ல, செவ்வாய் கிரகத்தையே காலி பண்ணிட்டு 100 மில்லியன் மைல் தள்ளி இருக்கிற ஆல்பா சென்டாரிக்கு ஓடி போக சொல்றாரு. ஒரு புக்குக்கு இப்படி ஒரு பயமா? நினைச்சு பார்க்கவே முடியல. கடைசியா அந்த வரலாற்று ஆய்வாளர் கதையை முடிக்கிறாரு. பல வருஷங்களுக்கு பிறகு புத்திசாலியான நூடுல் செவ்வாய் கிரகத்துக்கு தலைவரானார். பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நட்பு உருவாச்சு. நாம அவங்களுக்கு எது சாண்ட்விச் எது புக்குன்னு சொல்லி கொடுத்தோம். ஆனா இன்னிக்கும் மார்ஷியன்ஸ் ஒரே ஒரு புக்க பார்த்தா நடுங்குவாங்களாம். அது வேற எதுவும் இல்ல, நம்ம மதர் கூஸ் புக்கு தான். இந்த கதை ரொம்ப காமெடியா இருந்தாலும் திங்க் டேங்க் மாதிரி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லுது. ஒரு சாதாரண புக் நினைச்சா ஒரு கிரகத்தையே காப்பாத்த முடியும். ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நாம புக்ஸ் படிக்கிறத விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிட்டோமா? இந்த டிஜிட்டல் உலகத்துல புக்ஸோட பவர் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.